அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளிலும் அஸ்வசிம பயனாளர்களுக்கான மிக முக்கியமான ஒரு செய்தியோடு தகவலோடு நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். எனவே இந்த தகவலை முழுமையாக தெரிஞ்சு கொள்றதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல் இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதுதான் நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தருகின்ற இப்படியான பயனுள்ள தகவல்களை விடயங்களை தெரிஞ்சுக்கொண்டு நீங்க நன்மை பெறக்கூடியதாக பயன்பெறக்கூடியதாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை வந்து நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டிருக்கிறேன், ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். அதே போல என்னுடைய யூடியூப் சேனலை பதிவிடாத ஏராளமான செய்திகளை, உடனுக்குடனான செய்திகள், நடப்பு விவகாரங்கள் சம்பந்தமான விடயங்கள், அஸ்வசிமா அதே போல ஏனைய கொடுப்பனவுகள் தொடர்பான செய்திகளை வந்து என்னுடைய உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்திலையும் நான் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். எனவே அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை வந்து நான் போட்டிருக்கிறேன். அதனூடாக வாட்ஸ்அப் பயன்படுத்துறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் ஆகிக் கொள்ளுங்க. அதனூடாகவும் உடனுக்குடனான செய்திகளை வந்து நாங்க உங்களுக்கு அப்டேட் செய்து கொண்டு இருக்கிறோம். சரி, இனி நாங்க இந்த செய்திக்குள்ள போகலாம். இந்த முதியோர் கொடுப்பனவு அஸ்வசிம அல்லது நலன்புரி நன்மைகள் சபையின் உதவி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான உதவித்தொகை அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 9,30,000 பேருக்கு இந்த அஸ்வசிம கொடுப்பனவுகள் ஊடாக அல்லது இந்த முதியோர் கொடுப்பனவு வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அஸ்வசிம கணக்கினூடாக ஒரு சிலருக்கு தபால் நிலையங்களின் ஊடாகவும் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் 3,000 ரூபாவாக இருந்த கொடுப்பனவு இப்போது 5,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு வழங்கி கொண்டிருக்கிறது. இதிலும் ஒரு சில சிக்கல், அதாவது இந்த கொடுப்பனவை பெறுவதற்கு முழுமையான தகுதி இருக்கும் ஏராளமானவர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான நேஷனல் ஐடென்டி கார்டு அல்லது ஆள் அடையாள அட்டை இல்லாததன் காரணமாக நிறைய பேருக்கான கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லியிருந்தோம். இந்த ஐடென்டி கார்டை பெற்றுக்கொள்றதுக்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் மீண்டும் ஒரு அவகாசம் வந்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. திகதி குறிப்பிடப்படவில்லை என்றாலும் கூட கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் சொல்லப்பட்டிருந்தது, இன்றிலிருந்து இந்த முதியவர்கள், ஆள் அடையாள அட்டை இல்லாத முதியவர்கள் வந்து தங்களுடைய ஆள் அடையாள அட்டைகளை துரிதமாக பெற்றுக்கொள்வதற்கு, உடனடியாக பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டிருந்தது. எனவே 70 வயதுக்கு மேற்பட்ட பயனாளர்களில் ஆள் அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு வந்து தேசிய முதியோர் செயலகம், அதே போல ஆட்கள் பதிவு திணைக்களம் மற்றும் பதிவாளர் நாயகம் திணைக்களம் ஆகிய 3 நிறுவனங்களும் நலன்புரி நன்மைகள் சபையோடு இணைந்து இந்த பயனாளர்களுக்கான ஆள் அடையாள அட்டைகளை துரிதமாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. எனவே ஆள் அடையாள அட்டைகள் இல்லாதவர்கள் அவற்றுக்கான முறையான ஆவணங்களோடு அல்லது ஆவணங்கள் இல்லாதவர்களும் வந்து உடனடியாக தமது பிரதேசத்தில் இருக்கிற கிராம உத்தியோகத்தர் அல்லது சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர், அப்படியும் இல்லை என்று சொன்னால் முதியோர் உரிமைகள் மேம்பாட்டு உத்தியோகத்தர்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் கேட்கும் ஆவணங்களை அவர்களிடம் வழங்கி உங்களுக்கான ஆள் அடையாள அட்டைகளை உடனடியாக பெற்றுக்கொள்ளுமாறு கோரப்பட்டிருக்கிறார்கள். எனவே உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கின்ற அல்லது உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு போய் நீங்க உங்களுடைய கிராம உத்தியோகத்தரை நீங்க சந்திச்சு உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி ஆள் அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை வந்து நீங்க முன்னெடுக்கலாம். அப்படியும் இல்லை என்று சொன்னால் சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர், அப்படியும் இல்லை என்று சொன்னால் முதியோர் உரிமைகள் மேம்பாட்டு உத்தியோகத்தர்களை சந்திச்சு வந்து நீங்க அவர்களுக்கு அந்த ஆவணங்களை சமர்ப்பிச்சு இந்த ஆள் அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்வதற்காக துரிதமாக பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் எதிர்வரும் மாதங்களில் உங்களுக்கான கொடுப்பனவுகளை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இதை நீங்க செய்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா பெண்டிங்ல இருக்கிற அல்லது இடைநிறுத்தப்பட்டிருக்கிற உங்களுடைய முதியோர் கொடுப்பனவுகளை நீங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ஆயுள் முழுவதும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எனவே செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. எதிர்வரும் காலங்களையும் இது போல நலன்புரி திட்டங்கள் சம்பந்தமாக அதே போல ஏனைய தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா விரும்பினா நீங்க மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை வந்து நான் பதிவிட்டிருக்கிறேன், ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். இது என்னுடைய யூடியூப் சேனல். அதே போல இதில் பதிவிடாத ஏராளமான தகவல்களை, உடனுக்குடனான செய்திகளை வந்து என்னுடைய உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் நான் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தூடாக நீங்க இந்த தகவல்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை வந்து நான் பதிவிட்டிருக்கிறேன். அதனூடாக என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சு கொண்டும் நீங்க இந்த தகவல்களை தெரிஞ்சு கொள்ள முடியும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னும் ஒரு புதிய பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.